ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா கொண்டக்கடலை சாதம். இந்த மாதிரி புதினா சாதத்தில் ஒரு தடவை கொண்டக்கடலை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு 3/4 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க மிக்ஸி ஜாரில். அப்புறம் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கங்க. அப்புறம் ஒரு கட்டு புதினா நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கங்க. 10 பல் பூண்டை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடணும். அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு கொண்டக்கடலையே வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு வந்து தண்ணி அளவு வந்து சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து 3/4 கப்புக்கு வந்து நான் 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் அளக்குறீங்களோ அதே கப்லேயே தண்ணியும் அளந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதித்து வரணும் தண்ணி. அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கங்க. ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே உதிரி உதிரியாக கிடைக்கும் சாதம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான புதினா கொண்டக்கடலை சாதம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.